எண்ணங்கள் உலகத்தில் மிக வலிமையானவையாக இருக்கிற பொழுது அந்த வலிமை மிக்க எண்ணங்களாலேயே ஒருவனை எட்ட முடியாது என்றால் அது ஆண்டவன் சிவபெருமான் மட்டும்தான். எண்ணுதற்கு எட்டா என்று சொல்லுகிறார். எட்டா என்று சொன்னால் இந்த இடத்திலே எட்டாதவன் அல்லது நம்மால் தொட முடியாதவன், சென்று அடைய முடியாதவன் என்ற பொருளும் உண்டு. எழிலான கடல் அவனுக்கு. எழில் என்றால் அழகு, அழகு மிகுந்த கால்கள் அவனுக்கு. கழல் கழல் என்கின்ற இந்த சொல்லாடலை மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலே பல முறை பயன்படுத்துகிறார். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி என்று கேட்டால், எண்ணுவதற்கு எட்ட முடியாதவன், எண்ணத்தினாலே சென்று அடைய முடியாதவன், ஆனால் அவனுடைய கடல்கள் மிக மிக அழகாக இருக்கின்றன. எதை வைத்து சொல்லுகிறார் என்றால், எல்லோரும் அவனுடைய கடலை பற்றியே எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? இப்போ ஒரு தாய் அவளுடைய குழந்தை, அந்த குழந்தை ஒரே அழுக்காக இருக்கிறது, மண்ணிலே விளையாடுகிறது, பார்ப்பதற்கு ஒரு விதமாக இருக்கிறது. இது மூன்றாவது மனிதர்களுக்கு. ஆனால் பெற்றவளுக்கு அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அது அழகுதான், அது பொக்கிஷம் தானே. அப்படி நாம் அவனை எண்ண தொடங்கிவிட்டால் அவன் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகின்றோம்.